இன்னைக்கு ஒரு அருமையான வசனம் நம்ம பார்க்கலாமா? யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஃப்ரெண்ட்ஸ், நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னா, அவர் நம்ம ஏதாவது தவறு செய்யறோம் அப்படின்னா அது எல்லாரும் முன்னாடியும் சொல்ல மாட்டார். நமக்குள்ளேயே அவர் உணர்வை கொண்டு வந்து, இங்க பாரு, நீ செஞ்சது இது சரியில்லை, நீ செய்து தவறு அப்படின்னு சொல்லி அவர் கண்டித்து உணர்த்துவார். அதாவது ஒரு நல்ல தாய் தகப்பன் தங்களுடைய பிள்ளைகளை தனியா கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசி, இங்க பாருப்பா, நீ நடந்துக்கிற விதம் சரியில்லை அப்படின்னு சொல்றது, அதுதான் உண்மையான அன்பு. ஆவியானவர் அதே அன்போட நமக்குள்ளே கிரியை செய்கிறார். நம்ம இடத்துல அவர் பேசுகிறார். அவர் பேசுகிற விதங்கள் வேற வேற விதமா இருக்கும். ஆனா அவர் இடைப்படுவது உங்களோடு மாத்திரம் இடைப்படுவார். எப்படி? நீங்க பிரசங்கம் கேட்குறீங்க, அப்போ வசனத்தின் மூலமா நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதை கண்டித்து உணர்த்துகிறது ஆவியானவர் தான். பிரசங்கம் பண்ணுகிறவர் வசனத்தை சொன்னா அவர் உங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையிலே இடைப்படுவார். அவர் உங்களுக்குள்ள கிரியை செய்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும், இனி இந்த காரியத்தை செய்யறதை விட்டுட்டனா நியாய தீர்ப்புக்கு நீ தப்பித்துக் கொள்வாய் என்று அவர் உங்களுக்கு உணர்த்துவார். ஃப்ரெண்ட்ஸ், ஆவியானவர் உங்களுக்கு தவறுகளை சுட்டி காட்டுவாரே தவிர உங்களை குற்ற உணர்ச்சிக்குள்ளாக தள்ளிவிட மாட்டார். அவர் உங்களை அந்த தவறுகளிலிருந்து நீங்க மீண்டு வரணும், நீங்க மனம் திரும்பி இயேசுவை போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனாலதான் அவர் பிதாவின் ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவியானவராய் இருக்கிறதுனாலதான் அவர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் உங்களுடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்படும். அப்போ பரிசுத்த ஆவியானவரை நீங்க நிச்சயமா கேளுங்க. அவருடைய சமூகம் உங்களை சுற்றிலும், உங்களுக்கு உள்ளே புறம்பே, உங்கள் மேலே கீழே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். நிச்சயமாக அவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்வார். இயேசுவை போல் உங்களை பிரகாசிக்க செய்வார்.